வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவரான முகமது யூனூஸ் சீனாவுக்கு சென்றிருக்கிறார். இந்த பயணத்தில் டீஸ்டா நதி பற்றி பேச வாய்ப்பு இருப்பதாகவும், இதனால் நதி மீதான இந்தியாவின் உரிமை பறிக்கப்படும் என்கின்ற அச்சம் எழுந்திருப்பதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்தியாவில் உருவாகும் இந்த நதி வங்கதேசத்திற்கும் பாய்கிறது. ஆனால் இந்தியா அதிக அளவு நதிநீரை பயன்படுத்துவதால் எங்களுக்கு போதுமான அளவுக்கு நீர் கிடைப்பதில்லை என்று வங்கதேசம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நதி சிக்கிம் மாநிலத்தில் உள்ள ஹிமாலய பகுதியில் உருவாகி மேற்கு வங்காளத்தின் தர்மாபுரி, ஜல்பாய்குரி, கூச்பியார் பகுதிகளை தொடர்ந்து வங்கதேசத்தில் பாய்கிறது. அங்கு பிரம்மபுத்திரா நதியில் கலந்து விடுகிறது. மொத்தம் 414 கிலோமீட்டர் உள்ள இந்த நதி 309 கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவிலும் 105 கிலோமீட்டர் அளவுக்கு வங்கதேசத்திலும் பாய்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த நதிநீர்தான் வேளாண் தொழிலுக்கு காரணமாக இருக்கிறது. இருப்பினும் வங்கதேசத்திலும் இந்த நதியை நம்பி ஏராளமானோர் இருக்கின்றனர். எனவே நீரை சமமாக பங்கிட வேண்டும் என்று வங்கதேசம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது. ஷேக் ஹசீனா அரசு இருந்தபோது பங்கீட்டு விவகாரத்தை இந்தியா கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தது. இருப்பினும் கடந்த 2020ஆம் ஆண்டு சீனா டீஸ்டா நதி நீர் மேலாண்மை தொடர்பாக ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இதனையடுத்து வங்கதேச இடைக்கால அரசின் தலைவராக பொறுப்பேற்ற முகமது யூனூஸ் சீனா டீஸ்டா நதிநீர் மேலாண்மையை செய்ய வேண்டும் என்று கூறி வருகிறார். இப்படி இருக்கையில் அவரது சீன பயணம் என்பது இந்த கோரிக்கையை மேலும் வலுவடைய செய்யலாம் என சொல்லப்படுகிறது. அது மட்டும் நடந்தால் இந்தியாவுக்கு நதி மீது இருக்கும் உரிமைகள் பறிபோக வாய்ப்பிருக்கிறது. இந்த திட்டத்தில் சுமார் 8000 கோடிகள் வரை முதலீடு செய்ய சீனா ரெடியாக இருக்கிறது. சீனாவின் பொதுத்துறை நிறுவனமான பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் சைனா தான் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. திட்டத்தின்படி வங்கதேசத்தில் சீனா புதிய அணைகளை கட்டும். அதில் நீரை தேக்கி வைத்து கோடை காலத்தில் பயன்படுத்தும். அணை மூலம் மின்சார தயாரிப்பு வசதியையும் சீனா செய்து கொடுக்கும். வெள்ளம் ஏற்படும் காலங்களில் இந்த நதிநீர் வங்கதேசத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை தடுக்கவும், வேளாண்மைக்கு எவ்வளவு நீர் தேவை, அதை எப்படி பங்கிட்டு கொடுப்பது போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் சீனாவின் நீர் மேலாண்மை திட்டம் கை கொடுக்கும் என்று வங்கதேசம் நம்புகிறது. எல்லாம் ஓகேதான். நதியின் பெரும்பான்மையான பகுதி இந்தியாவில்தான் ஓடுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த நதியின் நீரை சீனா ஏன் மேலாண்மை செய்ய வேண்டும்? இதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. வங்கதேசத்தில் புதிய அரசு முளைத்திருப்பதால் அந்த நாட்டு அரசு சீனாவோடு நெருக்கம் காட்டி வருகிறது. அதே நேரம் இந்தியாவுடன் வெளிப்படையாக மோதல் போக்கில் ஈடுபடாமலும் பிடிகொடுக்காமல் நழுவியும் வருகிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் சீன அதிபரை முகமது யூனூஸ் சந்திக்கிறார். ஏற்கனவே இலங்கையில் புதிய அரசு உருவான போது அதன் அதிபரான அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு சென்று முக்கிய அதிகாரிகளை சந்தித்து பேசிவிட்டு வந்தார். அதேபோல மாலத்தீவில் புதிய அதிபர் பொறுப்பேற்ற போது சீனாவுக்கு சென்று வந்தார். பாகிஸ்தானிலும் இதே கதைதான். ஆக தொடர்ச்சியாக இந்தியாவின் அண்டை நாடுகளின் அதிபர்கள், பிரதமர்கள் சீனாவுக்கு விஜயம் செய்து வருவது இந்தியாவுக்கு எச்சரிக்கை மணியாகவே இருந்து வருகிறது.